ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி லாங்குவேஜில் லூப்பிங்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். லூப்பிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டாக ஒரே ஒரு விஷயம் வந்து நடக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வந்து ஒரு சேம் ப்ராசஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது தான் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் இங்கே நம்ம டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம். த லூப்பிங் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ரிப்பீட்டிங் த சேம் ப்ராசஸ். என்ன சொல்கிறாங்க? ரிப்பீட்டிங் த சேம் ப்ராசஸ் மல்டிபிள் டைம். அப்போ ஒரே ப்ராசஸ் வந்து மல்டிபிள் டைம் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்டில் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் ஒரே ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடக்கிறது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் இந்த லூப் என்ன பண்ணுன்னா ரிப்பீட்டாக நமக்கு எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் மல்டிபிள் டைம்ஸு. அப்போ எத்தனை டைம் இது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ 8 வர்ற வரையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய வேல்யூ நம்ம வந்து 0ன்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வைல் லூப்புக்குள்ளே 0ன்னு என்ட்ராகும்போது 8ஐ விட 0 வந்து லெஸ் தென் அப்படிங்கிறப்ப இந்த லூப்புக்கு உள்ளே வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். எக்ஸிக்யூஷன் நடந்து திரும்ப லூப்பு உள்ளே போகும். திரும்ப லூப்பு உள்ளே போகும்போது செகண்ட் டைம் லூப் வந்து ஒன்றா மாறும். திரும்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி 8 வர்ற வரை இந்த ரிப்பீட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் த சேம் ப்ராசஸ் மல்டிபிள் டைம்ஸ் until a specific condition satisfied. அப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாடி ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாடி ஆஃப் த கண்டென்ட் ஆர் லூப். இப்போ உங்களுக்கு லூப்பிங் அப்படின்னா என்னன்றதுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இந்த லூப்பிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.